அம்மாவால் பணியமர்த்தப்பட்ட ஒரே காரணத்திற்காக ஸ்டாலின் அரசு தங்களை பழி வாங்குவதாக இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அச்சங்கத்தினர் தாங்கள் கடந்த 2003ஆம் ஆண்டு அம்மாவால் தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்க்கப்பட்டதாக தெரிவித்தனர். அதன்பின் 2010இல் தேர்வு மூலம் காலமுறை ஊதிய பணியாளர்களாக நியமிக்கப்பட்ட நிலையில் தங்களின் முதல் 7 ஆண்டு பணிக்காலத்தை காலமுறை ஊதியத்தோடு சேர்க்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை அமல்படுத்த திமுக அரசு காலம் கடத்துவதாக சாடினர். நீதிமன்ற நிர்வாகமே பட்டியலிடு 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 நம்முடைய வழக்கினை இவ்வளவு செய்ய வேண்டியவங்களோ எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து இந்த இடத்துல இத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளவு ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டத்தை கூட்டி உண்ணாவிரத்தை நடத்திட்டு இங்க வரணுங்கிற ஒரு பேர் ஆர்வத்தினால நான் வந்தேன். காலையில சுகர் ரொம்ப கஷ்டமா இருந்து மாத்திரை போட்டு தான் சாப்பிட்டேன். இப்போ சுகர் நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த நீதிமன்ற உத்தரவுல உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெஞ்ச் 2 நபர் கொண்ட பெஞ்ச் இப்படி வழங்கப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் மையப்படுத்தி ஒவ்வொரு பேராவும் முடியும் போதும் நமக்கு வழங்கும் போதும் இந்த கருத்து இந்த பேரால சொல்லக்கூடிய கருத்து இந்த நீதிமன்றத்துக்கு ரிலேட்டடு எவ்ரி ஜட்ஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் அந்த கருத்து அடிப்படையில் ஒவ்வொரு பேராலையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மையப்படுத்தி தான் நமக்கு தீர்ப்பு வழங்கினாரு. கடைசியா கொடுக்கும் போது கூட இவங்க எல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க பண்ணிருக்காங்க. இவங்க கேட்ட இந்த கோரிக்கைகள்லாம் முடிஞ்ச அளவு செய்யுங்கள்லாம் சொல்லல. செய் சாம்பார் சாதம் கொடு தயிர் சாதம் கொடுன்னு சொல்லல. சாம்பார் சாதம் தான் கொடுன்னு உத்தரவுப்பட்டார் அந்த மாண்புமிகு மனித தெய்வம் MS ரமேஷ் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட தீர்ப்பு வந்த போது எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. சந்தோஷம் அடைஞ்சு போயிட்டு நாங்களும் PNRல போயிட்டு PNRல அரசு அதிகாரி எல்லார்கிட்டையும் போய் பார்த்துட்டு ஐயா காலம் கடந்து போகுது 15/3/2023 போட்டப்பட்ட அந்த தீர்ப்பு எங்களுக்கு வயசாகி போச்சு கடைசி கட்டத்தில் இருக்கும் நீங்க நிறைவேற்றினாதான் ஐயா நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு போடும்போது கட்டாயம் பண்றேன். நாங்கள் சிஎம்க்கு அனுப்பியிருக்கேன், டெப்டி சிஎம் அனுப்பியிருக்கேன். எல்லாம் அவன் டெப்டி சிஎம் மேல ஓரளவுக்கு உதயநிதி ஐயா மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தோம். ஓரளவுக்கு அவரு உங்க தாத்தா மாதிரி நிச்சயமா செய்வார். அவர்கிட்டையும் கொடுக்கும் எல்லார்கிட்டையும் கொடுக்கும்போது திடீர்னு பார்த்தா மேல்முறையீடு போயிருக்காங்க. சரி மேல்முறையீடு போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா மேல்முறையீடு மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் ஐயா கிட்ட வந்தது. மகாதேவன் ஐயா கிட்ட வரும்போது ஜிபி நம்ம மேடம் நலிசிம்மர் மேடம் திரும்ப விவாதத்துக்கு தயாராகி அந்த ஜிபி என்னென்னலாம் தன்னுடைய காலடியில் மிதிச்சு எங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது ஒரே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்யப்பட்டதான் நாங்கள் கடந்தோம். இதில் நீதிமன்றத்தோட நீதிபதிகளுக்கும் எங்களுக்கும் வாய்க்காட்டான எதுவுமே இல்லை. ஆனால் இருந்த போதிலும் 5 நீதிபதிகள் ஒரு நீதிபதிகள் போர்ட்போலியோ 3 மாதம் 15 மாதம் தொடர்ந்து எங்களுடைய வழக்கு விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாப்புல. நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் பலம் அதிகார பலம் பணபலம் உள்ள அத்தனை பேருமே அவன் நினைச்ச நேரத்தில் இந்த நீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வருது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு தொழிலதிபர் 15ஆம் தேதி என்னால் இல்லையா 25ஆம் தேதி வர மாதிரி பாருங்க அவனுக்கு 25ஆம் தேதி வருது. இப்படி அரசியல் பலம் அதிகார பலம் பணபலம் உள்ளவன் நினைச்சா கோர்ட்டில் அந்த வழக்கு வருது. ஆனால் எங்களை மாதிரி ஏழை பங்காளவன் இவ்வளோ வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேஸு இப்போ 2 வருஷம் 15 மாதம் பதிவாளர்கிட்ட இமெயில் மூலமாக வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே ஐயா நாங்கள் இந்திய சராசரி வயசு 70 வயசு எங்களுக்கு 64 வயசு கடந்து இன்னைக்கு இருக்க இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மருத்துவ செலவுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் விவாதத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அந்த தீர்ப்பினுடைய எங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும். நாங்கள் கடைசியாக கலந்து கொண்ட ஓய்வூதியத்தில் கூட நாங்கள் கபில் சிபுங்க அவர்கிட்ட என்ன சொன்னோம்னா நாங்கள் இருக்க இடத்துக்கு வாடகைக்கோ ஒருவேளை உண்பதற்கு உணவோ மருத்துவ செலவு சேர்ந்தா மாதிரி ஒரு ஓய்வூதியம் கொடுங்கன்றாப்புல. ஏன்னா மற்ற அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் கேட்கறதுக்கு பிரியாணி கேட்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாமே ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி வறுமையில் இருக்கும். ஒரு நார்மல் வார்டுக்கு வந்தாலே போதுன்ற நிலைமையில தான் நாங்கள் இப்படி கேட்குறோம். இப்படி பிச்சை கேட்குற மாதிரி கேட்டால் கூட இந்த அரசாங்கம் மனு கொடுத்தோ இல்லை கோரிக்கை கொடுத்தோ நான் கேட்கல. நீதிமன்றத்து வழியாக கேட்டு கூட நீதிமன்றத்தை தடுத்து நிறுத்துறாங்கல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாமே நீதிமன்றம் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இங்கே என்ன மட்டும் நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிங்க என்ன நினைக்கிறானோ அன்னைக்கு விவாதத்துக்கு வருது. என் போன்ற ஏழை மக்கள் என்ன மாதிரி ஏழைகள் போட்ட இது விவாதத்துக்கே வர்றது கிடையாது. கோர்ட்டோட அத்தனை கடைகளும் சட்டப்படியா தட்டிட்டு எதுவுமே முடியாத சூழ்நிலையில இது அத்தனையுமே கெடுத்து கொண்டிருப்பது தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் தமிழக அரசுடைய ஒத்துழைப்போட தான் இது நடக்குது. இது முற்றிலும் பழிவாங்க நடவடிக்கை தான். அப்பவும் பண்ணாங்க இப்பவும் பண்ணாங்க. தொடர்ந்து
2003ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மாவால் பணியமர்த்தப்பட்ட ஒரே காரணத்துக்காக சுட்டிக்காட்டி இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கினாங்க. வேலைக்கு இருக்கும்போது பழி வாங்கினாங்க, வேலையில ரிட்டையர்ட் ஆயிட்டும் பழி வாங்குறாங்க.